இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ரொக்கோலி கிரேவிஸ் பார்த்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சமாக சீரகம், சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. வேறு எதுவும் ஸ்பைசஸ் சேர்த்த வேணாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதே எண்ணெயில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியா பொடி, அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போக வரைக்கும் வறுத்துக்கிறேன். இப்போ பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கலாம். எதுவுமே கரிஞ்சு போயிடக்கூடாது. மிதமான ஹீட்டில் வச்சுட்டு பொறுமையாக வருங்க. அப்போ தான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் எண்ணெய் நிறைய சேர்த்துல, லிமிட்டாக சேர்த்துனதுனால உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வராது. இந்த மாதிரி கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் மட்டும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம ப்ரொக்கோலியை க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒரு கொதி விட்டு வேக வச்சுருக்குறோம். அதை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எப்பவுமே ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் எல்லாமே நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சு வடிகட்டி தான் சேர்த்துப்போம். நான் அந்த மாதிரி தாங்க இதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஒரு 3-4 முறை இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி திறந்துக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வெந்துச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா சுண்டி இருக்கு. என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு சுண்டை விட்டு மேலே கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். ப்ரொக்கோலியோட வாசனையே தெரியாது. கமகமன் வாசனையோட ப்ரொக்கோலி கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.